இட்ஸ் நாட் கோயிங் டு பி a complete informative செஷன். முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்க போகிறதில்ல. எனக்கு ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவில் 2 பெரிய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் போர்ட்ஸ். ஒன்று ஸ்டேட் லெவலில் அங்கங்கே இருக்கிற ஸ்டேட் போர்ட்ஸ், இன்னொன்று சிபிஎஸ்சி, ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம வெறும் ஆடுகளாகவும் ஆட்டு மந்தைகளாகவும் மட்டும்தான் இருக்கிறோமோ மனுஷங்களா இல்லையோ அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல டவுட் வரும். என்ன எப்போ வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ படிக்க வைக்கிறது வந்து இண்டிவிஜுவல். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி உங்கள் பையனுக்காக படிக்க வைக்கிறீங்க. ஸோ தட்ஸ் அப் டு யூ. நான் அதை எந்த விதத்துலையும் கமெண்ட் பண்ணல. பட் ஏன் அதில் படிக்க வைக்கிறோம்? இது சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், ஏன் அதில் படிக்க வைக்கிறோம்? ஒரு போர்டை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு போர்டுக்கு போகிறோம் அப்படின்னா இன் விச் வே இட்ஸ் பெட்டர்? ஓகே, எந்த வகையில் அது இன்னொன்று விட பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எஸ், இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் கேட்ட வரையும் எங்கள் அண்ணன் வீட்டு பசங்க அங்கே படிக்கிறானுங்க, இல்லை என் தம்பி வீட்டு பையன், இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரன் பையன் படித்தா நம்ம சேர்க்கணுங்கிற கட்டாயம் இருக்கா என்ன? ஸோ ஏன் எதுக்காக அங்கே போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எஸ் ஆப்வியஸ்லி ஒரு ப்ரீகேஜி எல்கேஜிக்கு அப்படின்னாலுமே 45-50K லெவலுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த லெவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற லெவலுக்கு அது ஒர்த்தாக இருக்கா, ஒன்றுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இட்ஸ் பெட்டர். நாங்கள் தப்புங்கிறது எதையுமே சொல்லலை. எனக்கு இருக்கிற திங்கிங் இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ படிக்கிற பிள்ளைங்க எங்கேனாலும் படிக்கலாம் அப்படின்னு நம்ம அம்மா அப்பா காலத்துலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, கரெக்ட்? ஸோ என்னோட தாட்டுமே அதுதான். பட் இஃப் இட்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், சிபிஎஸ்சியில் படித்தா என் பையன் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவான், இல்லை இங்கிலீஷில் வேறு லெவலில் கிராமர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வருவான் அவனோட சின்ன வயசுலேயே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தவிர மேபி எதுவும் இதில் பெட்டராக இருக்குது அப்படின்னா எனக்கு அது தெரியலை. நான் அந்த அளவுக்கு இன்னும் அனலைஸும் பண்ணலை ஆக்சுவலாக. பட் எனக்கு அது தேவைப்படும் ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் என்னோட பொண்ணுக்காக. ஸோ அதனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். யாருக்கா இதில் நல்ல ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், என்னோட திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னாலும் ப்ளீஸ் கமெண்ட். தேங்க்யூ.